Hello students, 10th science public examsல 75க்கு 75 எடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கண்டிப்பா படிச்சு நம்ம தயாரா பப்ளிக்ல அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் கம்பல்சரி கொஸ்டின்ஸை எப்படி படிச்சாலும் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு குழம்பிட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 75க்கு 75 வருதோ இல்லையோங்க, கண்டிப்பா 72 73 தாராளமா எடுக்கலாம். ஏன் அந்த 2 மார்க்ஸ் நான் விடுறேன் அப்படின்னா, 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு ரிஸ்கா இருக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வந்துச்சுன்னா ஈஸியா 75க்கு 75 எடுத்துடலாம். ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்னென்ன கொஸ்டின்ஸ் படிச்சோம்னா நம்ம 75க்கு 75 எடுக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸா இன்டீரியர்ல இருந்து கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. லாங் ஆன்சர்ஸ்ல என்ன இன்டீரியர்லாம் வர இருக்கு, ஷார்ட் ஆன்சர்ஸ்ல என்ன இன்டீரியர்லாம் வர இருக்கு, இது எல்லாமே விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது யோசிச்சு பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா? பண்ணலையே. ஒரு வீடியோ 10,000 போகுது அப்படின்னா அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 1000 ஒரு 1500 தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறவங்களா இருக்காங்க. 10th தமிழ் பப்ளிக் பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ 30,000க்கு போயிருக்கு. ஆனா 30,000ல ஒன்லி ஒரு 2,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு ப்ளீஸ் 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 எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்காக தொடர்ச்சியான வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, இம்மிடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்டான அந்த கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப் நான் வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணிடுவேன். வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் எங்க இருக்கு? டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சொன்னது புரியுதுங்களா? சரி, சப்ஸ்கிரைப் பண்ண தெரியாம சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. ஸோ கல்வி விஜி சேனல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சேனல்ல கொடுத்துட்டு கீழே உங்களுக்கு சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ அதை நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துல உங்களுக்கு பெல் சிம்பிள் இருக்கும். ஸோ அதில் ஆல்னு வர பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களால தொடர்ச்சியா பார்க்க முடியும். இல்ல அப்படியும் வந்து என்னால வந்து எல்லா வீடியோஸும் வரும்போது 11th வீடியோ வருது, 12th வீடியோ வருது, ஸோ கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னு குழம்புறவங்க யோசிக்கவே வேண்டாம். 10th மட்டும் தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லா 10th ஸ்டாண்டர்ட் தான் இருக்காங்க. ஸோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட நம்பர் சீக்ரெட்டா இருக்கும். உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து யாருக்கும் ஷேர் ஆகாது. அதை விட முக்கியங்க, உங்களோட நம்பர் யாருக்குமே தெரியாது. ஸோ தைரியமா ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் கொஸ்டின் பேப்பர்ஸ் செகண்ட் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? சரி, அந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். சும்மா வளவலன்னு பேசிட்டு இருந்தா உங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ உடனே கண்டென்ட்டுக்கு போயிடுவோம். ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் பாருங்க. உங்களுக்கு நான் ஒவ்வொரு கொஸ்டினா ரீட்லாம் பண்ண போறதில்ல, வீடியோ லென்த்தியா போயிடும். நான் இந்த கொஸ்டின் அதாவது இந்த இம்பார்ட்டன்ட்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றேன். ஃபிசிக்ஸ்ல பாருங்க, உங்களுக்கு டோட்டலா வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் ப்ராப்ளம்ஸும் 4 மார்க்ஸ் ப்ராப்ளம்ஸும் இதில் கொடுத்துருக்கு. சரிங்களா? 2 மார்க்ஸ் அண்ட் 4 மார்க்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான். ஸோ யோசிக்கவே வேண்டாம். இதில் இருக்கிறது எல்லாமே படிங்க. டோட்டலாக 18 இருக்கு. சரிங்களா? ஸோ இதில் 18ல உங்களுக்கு எத்தனை ப்ராப்ளம்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியட்டா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோக்கு நிறைய லைக் வந்தாதான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு பிடிஎஃப் கண்டிப்பா வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த ஜென்டல் அக்ரிமெண்ட்டை நீங்களும் ஃபாலோ பண்ணணும். சொன்னது புரியுதுங்களா? ஸோ கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ்ல பாருங்க, இதுமே வந்து உங்களுக்கு செப்டம்பர் 21, ஏப்ரல் 23 எந்தெந்த இயர்ல கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிலது கொடுத்துருக்காங்க. பிடிஏ கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருக்கிறது. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதே மாதிரி செப்டம்பர் 20, ஏப்ரல் 23ல இதெல்லாம் கேட்டிருக்காங்க. கெமிஸ்ட்ரியில டோட்டலா 17 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ இந்த 17 ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு எத்தனை ப்ராப்ளம்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? இதோட பிடிஎஃப் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் சேனல்ல கொடுக்குறேன். இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்துக்கோங்க. 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஜூம் பண்ணி அதுக்கப்புறம் கூட இங்கே படிச்சுக்கலாம். இல்லை பிடிஎஃபாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு காப்பி, இப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, முடிஞ்சதுங்களா? இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் எல்லாருக்குமே வந்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து எந்தெந்த லெசன்ஸில் படிக்கணும், புக் இன்சைடில் என்ன கொஷின்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது தெளிவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதில் பாருங்கள், சயின்ஸில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசனில் ஷார்ட் ஆன்சர்ஸில் 1 2 4 5 6 7 9 10 படிச்சுக்கோங்க. டீட்டெயிலில் 1 2 3 4 5 6 7 என்னப்பா டீட்டெயிலில் எல்லாமே இருக்குன்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் லெசனில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அது 4 மார்க்ஸில் 7 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்க சான்சஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து 1 and 2 பார்த்துக்கோங்க. புக் பேக் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 1 and 2. ஓகே, ஹார்ட்ஸில் எதுவும் கிடையாது. செகண்ட் லெசனில் 1 2 3 5 6 7 8 9 10 இது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. டீட்டெயிலில் 1 2 3 4 பார்த்துக்கோங்க. சால்வ்டு ப்ராப்ளம்ஸில் 2 3 4 நல்லா படிச்சுக்கோங்க. புக் பேக் ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா 1 and 2 வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் சாப்டரில் 1 3 4 5 6 7 8 இது எல்லாமே ஷார்ட் ஆன்சர்ஸ். டீட்டெயிலில் 1 and 2. சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 2, புக் பேக் ப்ராப்ளம்ஸ் 1 and 2. அதே மாதிரி ஃபோர்த்து சாப்டரில் ஃபஸ்ட்டு கொஷினும் ஃபோர்த்து கொஷினும் 1 மார்க் கொஷின். ஷார்ட் ஆன்சர்ஸில் 1 2 3 5 இது நல்லா பார்த்துக்கோங்க. டீட்டெயிலில் 2 3 5. எக்ஸாம்பிள்ஸில் 1 2 3 4 6. சால்வ்டு ப்ராப்ளம்ஸில் 1 2 3. புக் பேக் ப்ராப்ளம்ஸில் 2 3. ஹார்ட்ஸில் 2. சரிங்களா? ஃபிஃப்த்து லெசன், சிக்ஸ்த்து லெசன் இப்படியே உங்களுக்கு லைனாக கொடுத்துருக்காங்க. நான் எல்லாமே ரீட் பண்ணனாக்கா வீடியோ லென்த்தியாக போகும். ஸோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறனா கூட எடுத்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அப்படியே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? இந்த பிடிஎஃப் வந்து எனக்கு கிடைச்சிருந்தது. ஸோ இம்மிடியேட்டாக இதை உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இது வந்து ஒரு டீச்சர் தான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்காக ஒரு சயின்ஸ் டீச்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம இந்த நேரம் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப். ஸோ தயவு செஞ்சு இதில் இருக்கிறது எதுவும் மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். புக் இன்சைட் கொஷின்ஸ் பார்த்தீங்களா? ஷார்ட் ஆன்சர்ஸில் impulse, uses of simple microscope, characteristics of heat transfer, symbols of components, uses of nuclear reactor, Avogadro law இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் லிம்ப்பு, மாஸ்டர் கிளான்ஸு இதையுமே அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஷார்ட் ஆன்சர்ஸில் இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா அவகட்ரா லா, எஃபெக்ட் ஆஃப் ஆக்சின்ஸு, டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ், எஃபெக்ட் ஆஃப் டபாக்கோ இது எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். சவுண்ட் அண்ட் லைட்டு, அட்டாம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸு, நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதையுமே நல்லா படிக்க பாருங்கள். சரிங்களா? இது எல்லாமே என்ன இன்டீரியர் கொஷின், புக் இன்சைட் கொஷின்ஸ். அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஜூம் பண்ணி படிக்க பாருங்க. சொன்னது புரியுதுங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியமுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்சைட் கொஷின்ஸை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் கூகுளில் டிரான்ஸ்லேட் இன் தமிழ்னு கொடுத்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்சர் வந்துடும். ஸோ தயவு செஞ்சு இதில் இருக்கிறத அப்படியே படிக்க பாருங்கள். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதையும் எடுத்திருப்பீங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், சால்வ்டு ப்ராப்ளம்ஸு. சால்வ்டு ப்ராப்ளம்ஸ்னால் உங்களுக்கு புக் பேக்கில் கொஷின்ஸ் இருக்குல்ல, அதுக்கு முன்னே கொடுத்துருப்பாங்க இல்லையா சம் சால்வ் பண்ணி, அது சால்வ்டு ப்ராப்ளம்ஸ். அப்போ எக்ஸாம்பிள் சம்ஸு, அதுக்கப்புறம் புக் பேக் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஹார்ட்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் 10th வீடியோஸ் என்னால் தொடர்ச்சி அப்லோட் பண்ண முடியும். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மட்டும் ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். தேங்க்யூ.